பாகுபலி, பொன்னியின் செல்வன் இது மாதிரியான படங்களை பார்க்கும்போது நம்மளை அந்த காலகட்டத்துக்கே கூட்டிகிட்டு போயிடும். அப்போ இருக்கிற பெண்கள் எப்படி இருந்தாங்க? வெறும் சேரீ மட்டும்தான் போட்டிருப்பாங்க. கையில் எதுவும் ப்ளவுஸ் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. கண்ணில் மையில் இருப்பாங்க. கொண்டை போட்டு அதில் பூ வச்சுருப்பாங்க. பிறகு அந்த வீதிகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். மாட்டு வண்டிகள் ஓடும். கற்களால் செஞ்ச கட்டிடங்கள் இருக்கும். கோவில்கள் இருக்கும். மாட வீதிகள் இருக்கும். இந்த மாதிரிலாம் அந்த கால சிச்சுவேஷனை நம்மளை இமேஜினேஷன் பண்ண வைக்கும். அதே மாதிரி தான் காதலன் படத்துலையும் பிரபுதேவா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் கூட ஒரு சங்க இலக்கிய பாடல் இருக்குது. எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு சங்க இலக்கிய காதல் பாடல் இது அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த பாடலை தான் இன்றைக்கி நம்ம டீகோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நான் இப்போ அந்த கவிதையை சொல்லும்போது நீங்கள் அந்த காலத்து பெண் மாதிரி அந்த காலத்து என்விரான்மெண்ட்டை நீங்கள் மைண்டில் கற்பனை பண்ணிக்கணும். அப்படி கற்பனை பண்ணும்போது தான் உங்களுக்கு அது இன்னமும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மிஸ்கின் படத்தில் வர மாதிரி மஞ்சள் கலர் புடவை, மஞ்சள் கலர் ஜாக்கெட்டு, மூஞ்சில் எல்லாமே மஞ்சளை பூசிக்கிட்டு ஆடுற ஒரு பெண்ணை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மூடு தான் ஏற்றுமே தவிர இந்த பாடலினுடைய எசன்ஸுங்கிறது உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் சொன்ன மாதிரி அந்த காலத்து என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இதை கற்பனை பண்ணுங்கள். பாகுபலி படத்தில் வர மாதிரியே ஒரு அழகான ஒரு மலை பிரதேசம், அங்கேயும் ஒரு அருவி வருது. அந்த ஊர் பேர் என்ன அப்படின்னா குற்றாலம். அந்த குற்றாலத்தில் ஒரு பெண் இருக்கிறா. அந்த பெண் ரொம்ப அழகானவள். அவள் ஒரு பந்து இருக்குது பார்த்தீங்களா, பந்து. அந்த பந்தை கையில் தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டே அந்த வீதியில் நடந்து வரா. இதுதான் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனுக்கு தான் அந்த இலக்கிய கவிதை அமைஞ்சிருக்கும். திரிகூட ராசப்ப கவிராயர் தான் இதை எழுதினவர். பாட்டு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்திரையோ இவள் சுந்தரியோ, தெய்வ ரம்பையோ மோகினியோ, மனமுந்தியதோ விழிமுந்தியதோ கரமுந்தியதோ எனவே, உயர் சந்திர சுடர் குறும்பல ஈஸ்வரர் சங்கனி வீதியிலே, மை பைந்தொடி நாரி வசந்த ஒய்யாரி பொன் பந்தாடினலே அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் அந்த காதலன் படத்தில் வர பாட்டை கேளுங்க, அப்படி இருக்கும். இப்போ அதனுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன். இந்திரையோ இவள் சுந்தரியோ, தெய்வ ரம்பையோ மோகினியோ. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீதியில் நடந்து வர அந்த பெண் இந்திரையா இல்லை சுந்தரியா, அந்த தேவலோகத்தில் இருக்கிற இந்திரனின் மனைவியா, ரம்பையா, ஊர்வசியா, மயக்கிற மோகினியா அப்படின்ட்டு கூட அவங்க அவ்வளோ பாராட்டுறாங்களா அந்த பொண்ணை பார்த்து வியந்து. மனமுந்தியதோ விழிமுந்தியதோ கரமுந்தியதோ எனவே, அந்த பந்தை அவள் இப்படி தூக்கி போட்டு பிரிக்கும்போது முதல்ல அந்த கண்கள் அந்த பந்தை பார்க்குதா, இல்லைனா அந்த பந்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவளினுடைய மனசில் எண்ணம் வருதா, இல்லை அப்படின்னா தூக்கி போட்ட பந்தை நம்ம போய் பிடிக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல கை போய் அந்த பந்தை பிடிக்குதா, எது இதில் முதல்ல வேலை செய்யுது அப்படிங்கிறதையே அவ்வளோ ஆச்சரியமாக சொல்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சந்திர சுடர், அதாவது சந்திரன் இருக்கார் இல்லையா, சந்திரனை தன்னுடைய தலைமையில் வச்சிருக்கிற அந்த சிவன் இருக்கக்கூடிய அந்த சங்கனி வீதி அப்படின்னா, அந்த குறவஞ்சி பாடல்கள் எல்லாமே அந்த மலைவாழ் மக்கள் இருப்பாங்களா, அவங்க இருக்கிற அந்த சிச்சுவேஷனை தான் சொல்லும். அதாவது இந்த குறவன் குரத்தி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மக்கள் மலைவாழ் மக்கள் தான் அவங்களுடைய அந்த இதை சொல்லும்போது அந்த வீதி எல்லாமே இந்த சங்கு இருக்குல்ல, சங்கு, அந்த சங்கு அந்த பாசி அதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு வீதி. அந்த வீதியில் இந்த பொண்ணு நடந்து வரா. அப்படி நடந்து வரும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னா, மணி பைந்தொடி நாரி அப்படின்னா, தொடி அப்படின்னா வளையல் அப்படின்னு அர்த்தம். மணிகள் இருக்கக்கூடிய வளையல் அணிஞ்ச அந்த அழகான பெண் வராலாம். அது எப்படி வரா அப்படின்னா ஒய்யாரியாம், வசந்த ஒய்யாரி. அப்படின்னா வசந்தத்தை தரக்கூடிய ஒரு அழகான பெண் ஒய்யாரி அப்படிங்கிற தலை சிறந்த அழகி அப்படின்ட்டு சொல்லலாம் இல்லையா. அந்த பெண் அப்படியே நடந்து வராலாம் பந்து விளையாடிக்கிட்டே. இது அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா பாருங்க. பந்தை தூக்கி போட்டால் பிடிச்சா அவ்வளோதானே அப்படின்ட்டு போகிற இடத்துல இத்தனைய கற்பனையை கொண்டு எழுதியிருக்கிறாரு திரிகூட ராசப்ப கவிராயர். இந்த பாடல் இருக்கிற அந்த நூல் என்ன அப்படின்னா குற்றால குறவஞ்சி. இது நிறைய பேருக்கு பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது இந்த மாதிரி சங்க காலத்து பாடலை டீகோடிங் பண்ணுறது. பட் குறிப்பாக சொல்லிக்கிறேன், ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் இந்த பாடலை கேளுங்க,
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.